பாடி போற்றுவோம் இனிய தேவனே. இதய தீபம் ஏற்றுவோம் இந்த நாளிலே. இன்னிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனே. இந்த அன்பென்னும் பாதையிலே வரும் அர்த்தங்கள் ஆயிரமே. இந்த சுந்தர சோலையிலே வந்த சொந்தங்கள் ஆயிரமே. இவை அத்தனை அழகும் இறைவன் கரங்கள் இனிது வரைந்த கவிதையே. இதய தீபம் ஏற்றுவோம் இந்த நாளிலே. இன்னிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனே. வந்தவையோ சென்றவையோ சொந்தம் என்று ஏதும் இல்லை. கண்டவரோ கொண்டவரோ காலம் சொல்ல தேவையில்லை. வந்தவையோ சென்றவையோ சொந்தம் என்று ஏதும் இல்லை. கண்டவரோ கொண்டவரோ காலம் சொல்ல தேவையில்லை. கண்ணெதிரில் காணுங்கள் கர்த்தரின் கருணையை. அத்தனையும் அவர் முன்னே எத்துணை மகிமையை. புகழ் சந்தங்கள் பாடிய நெஞ்சங்கள் மகிழ வாழ்த்திடு நல்மனமே. இதய தீபம் ஏற்றுவோம் இந்த நாளிலே. இன்னிசை பாடி போற்றுவோம் இனிய தேவனே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் தந்தையாம் கடவுளின் நிபந்தனையற்ற அன்பும் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் இறையருளும் வாழ்வளிக்கும் தூய ஆவியாரின் இறை வழிகாட்டுதலும் உங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். டேஸ்ட் அண்ட் see how good is the Lord. அன்புள்ளங்களே, இதோ ஒவ்வொரு ஞாயிறு திருப்பலியும் உண்மையிலேயே ஆண்டவரை சுவைத்தல், அனுபவித்தல். அவருடைய பிறப்பு, வாழ்வு, இறப்பு, உயிர்ப்பு நம்மோடு பயணம் செய்யும் ஒரு அற்புதமான அனுபவத்தை மீண்டுமாக இந்த திருப்பலியிலே நாம் முழுமையாக பங்கேற்று அவரை சுவைப்போம். இந்த ஞாயிறு திருப்பலியில் வர்றப்பெல்லாமே நம்மளுடைய கடந்த ஒரு வாரத்தை நினைச்சு பார்க்கணும். நம்மளுடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், மனித பலகீனத்தில் செய்திருப்போம். கடவுளுக்கு எதிராக, கடவுள் வாழ்கின்ற மனிதர்களுக்கு எதிராக ஆண்டவர் இரக்கம் உள்ளவர். நம் பாவங்களை மன்னிக்க காத்திருக்கிறார். நம்மையே ஒப்பு கொடுப்போமா? நம் குற்றங்களுக்காக மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது மனம் இறங்கி நம் குற்றங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னத
வானங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருளி. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. நம்பிக்கையாளரின் உள்ளங்களை ஒன்றிணைப்பவரான இறைவா, நீர் கற்றுத்தருவதை உம் மக்கள் அன்பு செய்யவும், நீர் வாக்களிப்பதை விரும்பவும் செய்தருளும். அதனால் மாறிவரும் இந்த உலக சூழலில் எங்கள் இதயங்கள் உண்மையான பேரின்ப உலகின் மீது நாட்டம் கொள்ள செய்தருளும். எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். யோசுவா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, இறைவசனங்கள் 1-2 மற்றும் 15-17 மற்றும் 18. அந்நாள்களில் செக்கேமில் யோசுவா இஸ்ரேலின் எல்லா குலங்களையும் ஒன்று கூட்டினார். இஸ்ரேலின் முதியோர்களையும் தலைவர்களையும் நடுவர்களையும் அதிகாரிகளையும் அழைத்தார். அவர்கள் கடவுள் முன்னிலையில் ஒன்று கூடினர். யோசுவா எல்லா மக்களுக்கும் கூறியது: ஆண்டவருக்கு ஊழியம் புரிவது தீயது என்று உங்கள் பார்வைக்கு தோன்றினால், உங்கள் மூதாதையர் நதிக்கு அப்பால் பணிந்து வந்த தெய்வங்களுக்கோ, உங்கள் நாட்டில் உங்களுடன் வாழும் எமோரியரின் தெய்வங்களுக்கோ, இவர்களுள் யாருக்கு ஊழியம் செய்வீர்கள் என்பதை நீங்களே இப்போது முடிவு செய்யுங்கள். ஆனால் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம். மக்கள் மறுமொழியாக, ஆண்டவரை கைவிட்டு வேற்று தெய்வங்களை வணங்குவது எங்களிடத்தே அறவே நிகழாதிருப்பதாக. ஏனெனில் எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எங்களையும் எங்கள் மூதாதையரையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். எங்கள் கண்முன் இப்பெரிய அடையாளங்களை செய்தார். நாங்கள்
நடந்து வந்த எல்லா வழிகளிலும் நாங்கள் கடந்து வந்த மக்களிடையிலும் எங்களை காத்தருளினார். நாங்களும் ஆண்டவருக்கு ஊழியம் புரிவோம், ஏனெனில் அவரே எங்கள் கடவுள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன், எளியோர் இதை கேட்டு அக்களிப்பராக. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் கண்கள் நீதிமான்களை நோக்குகின்றன, அவர் செவிகள் அவர்களது மன்றாட்டை கேட்கின்றன. ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது, அவர் அவர்களின் நடுவே உலகின் அற்றுப்போக செய்வார். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவிசாய்க்கின்றார், அவர்களை அனைத்து இடுக்கண்ணினின்றும் விடுவிக்கின்றார். உடைந்த உள்ளத்தோர்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார், நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். நேர்மையாளருக்கும் நேரிடும் தீங்குகள் பல பல, அவை அனைத்து நின்றும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார். அவர்களின் எலும்புகளை எல்லாம் அவர் பாதுகாக்கின்றார், அவற்றுள் ஒன்றும்
முறிவுபடாது. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். தீயோரை தீவினையே சாகடிக்கும், நேர்மையாளரை வெறுப்போர் தண்டனை பெறுவர். ஆண்டவர் தம் ஊழியரின் உயிரை மீட்கின்றார். ஆண்டவரிடம் அடைக்கலம் புகும் எவரும் தண்டனை அடையார். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5. உயிருள்ள இறை வார்த்தைகள் 21 முதல் 32 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்துவுக்கு அஞ்சி ஒருவருக்கொருவர் பணிந்திருங்கள். திருமணமான பெண்களே, ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபைக்கு தலையாய் இருப்பது போல கணவர் மனைவிக்கு தலையாய் இருக்கிறார். கிறிஸ்துவே திருச்சபையாகிய உடலின் மீட்பர். திருச்சபை கிறிஸ்துவுக்கு பணிந்திருப்பது போல மனைவியரும் தங்கள் கணவருக்கு அனைத்திலும் பணிந்திருக்க வேண்டும். திருமணமான ஆண்களே, கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தியது போல நீங்களும் உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தி அதற்காக தம்மையே ஒப்புவித்தார். வார்த்தையாலும் நீரினாலும் அதனை கழுவி தூயதாக்குமாறு இவ்வாறு செய்தார். அத்திருச்சபை கரைதிரையோ வேறு எக்குறையோ இல்லாமல் தூய்மையும் மாசற்றதுமாய் மாட்சியுடன் தம்முன் விளங்குமாறு இப்படி செய்தார். அவ்வாறே கணவர்களும் மனைவியரை தம் சொந்த உடல் என கருதி அன்பு செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார்கள். தம் மனைவியின் மீது அன்பு கொள்கிறவர் தம்மீதே அன்பு கொள்கிறவர் ஆவார். தம்முடைய உடலை எவரும் வெறுப்பதில்லை, அதை பேணி வளர்க்கிறார். அவ்வாறே கிறிஸ்துவும் திருச்சபையை பேணி வளர்த்து வருகிறார். ஏனெனில் நாம் அவரது உடலின் உறுப்புகள். இதனால் கணவர் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தம் மனைவியுடன் ஒன்றித்திருப்பார். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர் என மறைநூல் கூறுகிறது. இதில் அடங்கியுள்ள மறைபொருள் பெரிது. இது திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் பொருந்துவதாக கொள்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரே, உமது வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. நிலை வாழ்வளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு சொல்வதை கேட்டு அவருடைய சீடர் பலர், இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம், இப்பேச்சை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று பேசிக்கொண்டனர். இது பற்றி தம் சீடர் முணுமுணுப்பதை இயேசு உணர்ந்து அவர்களிடம், நீங்கள் நம்புவதற்கு இது தடையாயிருக்கிறதா? அப்படியானால் மானிட மகன் தாம் முன்பு இருந்த இடத்திற்கு ஏறிச் செல்வதை நீங்கள் கண்டால் அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? வாழ்வு தருவது தூய ஆவியே, ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. அப்படியிருந்தும் உங்களுள் சிலர் என்னை நம்பவில்லை என்றார். நம்பாதோர் யார் யார் என்பதும் தம்மை காட்டிக் கொடுக்க இருப்பவன் யார் என்பதும் இயேசுவுக்கு தொடக்கத்திலிருந்தே தெரிந்திருந்தது. மேலும் அவர், இதன் காரணமாகத்தான் என் தந்தை அருள் கூர்ந்தால் அன்றி யாரும் என்னிடம் வர இயலாது என்று உங்களுக்கு கூறினேன் என்றார். அன்றே இயேசுவின் சீடருள் பலர் அவரை விட்டு விலகினர். அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை. இயேசு 12 சீடரிடம், நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம், அதை நம்புகிறோம் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புள்ளங்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நம்ம மாதாட்டு தொலைக்காட்சியில் ஒவ்வொரு ஞாயிறிலும் இந்த இறை வார்த்தையை ஆலயத்திற்கு வர முடியாதவர்கள் இதை கேட்டு, அந்த இறை வார்த்தை என்பது உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது, நம் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக மாற்றுகிறது, அதற்கு துணையாக அமைகிறது. இன்னைக்கு பாருங்க, இறை வார்த்தை எல்லாமே ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு விஷயத்தை திங்க் பண்றதுக்கு அழைத்து செல்வது போல இருக்கிறது. சாய்ஸ். இன்னைக்கு வாழ்க்கையே ஃபுல் ஆஃப் சாய்ஸஸ். எதை எடுத்தாலும் நம்ம முன்னாடி பல சாய்ஸ் இருக்கு, வாய்ப்புகள் அதிகம். நான் எதை தேர்ந்தெடுக்க போகிறேன்? அதுதான் இன்னைக்கு கேள்வியாக ஆண்டவரே நம்மிடம் கேட்கின்றார். நீங்களும் என்னை விட்டு போக விரும்புறீங்களா? சீடர்களிடமே கேட்டார். முதல் வாசகத்திலிருந்து அப்படியே கொஞ்சம் பயணமாக செய்யலாம். பாருங்க, நம்மளுடைய இஸ்ராயல் மக்களை கடவுள் தேர்ந்தெடுத்து ரொம்ப அற்புதமா வழிநடத்தி வந்துட்டாரு. கானான் தேசம், வாக்களிக்கப்பட்ட தேசம், அங்க வந்து மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் அங்கேயும் ஒரு பிரச்சனை.
முழுக்க முழுக்க கடவுள் தன்னையே வெளிப்படுத்தி வழிநடத்தி அதிசயங்களை செஞ்சவர். ஆனாலும் மக்கள் இஸ்ராயலின் கடவுளாம் யாவே கடவுளை விட்டு வேறு உலக பொருட்களை கடவுளாக நினைச்சு வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இறைவாக்கினர் நம்ம யோசுவா வழியாக கடவுள் பேசுகிறார். அற்புதமான கேள்வி. எப்படி பாருங்க, கடவுள் வந்துட்டு தன்னையே மீண்டுமாக சொல்றார், நான் என்னென்னலாம் செஞ்சேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கப்பா. அவருடைய வழி நடத்துதல், உடன் இருத்தல் எல்லாமே அப்படியே ஸ்டார்டிங்ல இருந்து படம் மாதிரி கடவுளே சொல்றார். ஆபிரகாம்ல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொன்றா நான் எவ்வளோ விஷயம் நான் செஞ்சேன். என்னை விட்டு வேறு கடவுளை தேடுகிறீர்களே. கடவுள் மனம் நொந்து கேட்கிறார். அப்பதான் யோசுவா பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறார். மேக் அ சாய்ஸ். நம்ம லைஃப்ல வந்துட்டு பல நேரத்தில் பல்வேறு விதமான சோதனைகள் வந்து நிற்கும். நான் எதை தேர்ந்தெடுக்க போகிறேன்? யோசுவாவுக்கு இப்போ ஒரு பெரிய ஒரு டைம் டு சூஸ். கடவுளை நான் தேர்ந்தெடுப்பதா அல்லது பிற கடவுளை நான் தேர்ந்தெடுப்பதா? என்னை அன்பு செய்து என்னை வழிநடத்தி பிற எதிரிகள் மத்தியிலிருந்தும் விடுதலை கொடுத்து, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆக்சுவலாக நம்ம யோசுவா வந்து 24வது அதிகாரம் முதல் வசனத்தை ஆரம்பிச்சுட்டு உடனடியாக 15வது வசனத்துக்கு வந்திருப்போம். நம்ம தாய் திரு அவை என்ன செய்யுதுன்னா, ஞாயிறு திருப்பலிக்கு வாசகங்களை வந்துட்டு குறிப்பிட்ட பகுதியிலிருந்து எடுத்து கொடுக்குது. ஆனால் நம்ம என்ன செய்யணும்னா, இந்த கொடுக்கப்பட்ட பகுதிக்கு நடுவில் இருக்கிறதையும் முன்னால் இருக்கிறதையும் பின்னாடி இருக்கிறதையும் கொஞ்சம் படிக்கணுங்கிறாங்க. அப்போதான் முழுமை புரியும். நம்ம டைம் கருதி கொஞ்சமான பகுதிகளை வச்சிருக்கிறாங்க. இப்போ 24வது அதிகாரத்தை ஃபுல்லாக படித்தோன்னு வச்சுக்கோங்களேன், மிஞ்சி போனால் ஒரு 10 நிமிஷம் ஆகும். ஆனால் அந்த 10 நிமிஷத்தில் ஏறக்குறைய 400 ஆண்டுகளுக்கு மேலாக கடவுள் செய்த அற்புதங்களை எல்லாம் முழுமையாக வெளிப்படுத்தியிருப்பார். அதையெல்லாம் கேட்டுட்டு யோசுவா டிசைட் பண்றார், இப்பேற்பட்ட கடவுள் தான் எனக்கு கடவுள். அப்ப எந்த அளவுக்கு சொல்றாரு பாருங்க. நானும் பர்சனல் டெசிஷன். அடுத்தது என் வீட்டாரும், தான் தனியாக இல்லை, தனக்கென்று கொடுக்கப்பட்ட மனைவி குழந்தைகள் எல்லாம் ஒன்று, ஒரு குடும்பம். நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் புரிவோம். சூஸ் த பெஸ்ட். நம்ம ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் தான் நமக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா 4-5 ஆன்சர் இருக்குல்ல, ஏதோ ஒன்று நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம்டா அப்படின்ட்டு. கோடிட்டடம்னா கஷ்டமாக இருக்குது நமக்கு, ஏன்னா டைரெக்டாக ஆன்சர் சொல்லணுன்னு. கடவுள் நமக்கு சாய்ஸ் கொடுக்குறார். கடவுள் வந்து ரொம்ப அன்பானவருங்க. நம்மள்கிட்ட அவருடைய கொடையிலேயே மிக சிறந்தது என்ன தெரியுமா? சுதந்திரம். கடவுள் நம்மளை ரோபோவா படைக்கல, மெஷின் இல்லை. அவர் விருப்ப பிரகாரம் மட்டுமே நம்ம வாழ்கிற மாதிரி இருந்தா, எனக்குன்னு சாய்ஸே இல்லைன்னா என்னுடைய லைஃப்பை நான் வாழல, கடவுளுடைய வாழ்க்கையை நான் பொம்மை மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி. கடவுள் அன்பின் உச்சம் நமக்கு சுதந்திரத்தை கொடுத்து சாய்ஸை நம்மள்கிட்ட விடுறாரு. சூஸ் த பெஸ்ட், சூஸ் த குட். ஆனால் ஒன்று, எதை தேர்ந்தெடுக்கணுங்கிற ஞானத்தை தந்து விட்டார். எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று வழிகாட்டுகிறார். அதுதான் கடவுள் பேசினார். பார்த்தீங்களா, அந்த அதிகாரம் ஃபுல்லாக பேசுகிறார். எப்பா, நான் தான்பா உனக்கு செஞ்சேன். உன் தாத்தா பாட்டி அன்னைக்கு கடலுக்கு நடுவில் போய் மாட்டிக்கிட்டாங்க. பார்வோன் அரசன் பின்னாடியே ஓடியாந்தாப்புல, பாட்டை வருது, ஆனால் நான் தான் விடுவித்தேன். அதனுடைய அதிகாரத்தில் பின்னாடி இன்னொன்று வரும், நான் குளவிகளை அனுப்பினேன். உன் எதிரிகள் அரசர்கள் உன்னிடம் போரிடும் பொழுது உன்னுடைய ஈட்டியால நீ ஜெயிக்கல, உன்னுடைய கத்தியால ஜெயிக்கல, உன் திறமையால் அல்ல, நான் அவர்களை உன்னிடம் தோற்கடிக்க வைத்தேன். இப்படிலாம் சொல்லி சூஸ் த பெஸ்ட். இப்படி சொல்லிவிட்டு நீ என்னை தான் தேர்ந்தெடுக்கணும். கடவுள் வெரி பிராக்டிக்கல் காட். நம்ம கடவுள் வந்து அன்பானவர், இரக்கம் உள்ளவர், ரொம்ப சுதந்திரத்தை தருகிறவர். இங்கே தான் கொஞ்சம் நம்ம மிஸ்யூஸ் பண்ணுறோமோ பாருங்க. அன்னை தெரசா வாழ்க்கையில் ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. அவங்க வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு வாழ்ந்த புனிதை. சூப்பராக நம்ம காலத்தில் அவங்க வந்துட்டு அந்த தொழுநோயாளர்கள், ரொம்ப முடியாத தாத்தா பாட்டிங்க எல்லாத்துக்கும் குளிப்பாட்டி விட்டுட்டுருக்குறாங்க. அப்போ அந்த அருவருப்பான நோயுள்ள அந்த உடலை அவங்க தொடச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஒருத்தர் சொல்கிறாராம், ஒரு பத்திரிகையாளர், அம்மா எனக்கு ₹1,00,00,000 கொடுத்தாலும் நான் நிச்சயமாக அந்த வேலையை செய்ய மாட்டேன். உடனே அன்னை தெரசா சொன்னாங்களாம், எனக்கும் கோடி இல்லை
100 கோடி கொடுத்தாலும் நான் இந்த வேலையை செய்ய மாட்டேன். ஆனா என் இயேசுவுக்காக இதை நான் செய்கிறேன். இட்ஸ் நாட் தட் ஐ சோஸ் ஃபார் மணி, ஃபார் மை ஜீசஸ். என் இயேசுவுக்காக நான் இதை தேர்ந்தெடுக்கிறேன். சாய்ஸ் அன்னை தெரசா எப்படி எடுத்திருக்காங்க பாருங்க. எதையும் எதிர்பார்த்து அல்ல, என் இயேசுவுக்காக நான் இந்த பணியை தேர்ந்தெடுக்கிறேன். அன்புள்ளங்களே, அழைப்பு ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்குமே அழைப்பு, வெவ்வேறு விதமான அழைப்பு. இளமையில் இருக்கிறவங்களுக்கு எந்த கல்வியை தேர்ந்தெடுக்கிறது, அது ஒரு சாய்ஸ். யாரை திருமணம் செய்வது, அது ஒரு சாய்ஸ். குருவாகலாமா, திருமணம் ஆகலாமா, அது ஒரு சாய்ஸ். சூஸ் த பெஸ்ட், சூஸ் த ரைட், சூஸ் த குட், சூஸ் த காட்லி. கடவுளுடைய விருப்பம் எது, எனக்கென்று நான் சரியானதை தேர்ந்தெடுக்கணுங்கிறாங்க. பாருங்க, இன்னைக்கு நற்செய்தி அப்படியே இதனுடைய தொடர்ச்சியா வருது. இயேசு இந்த நற்செய்தி பார்த்தீங்கன்னா யோவான்ல ஏறக்குறைய ஒரு 3 வாரமா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். 3 ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து வர்றவங்களுக்கு தெரியும். வாழ்வதரும் உணவு நானே, தானே உணவாக தருகிறேன் அப்படின்ட்டு தன்னை தருதலை பற்றி முழுசா வருது. இந்த நற்கருணையை பற்றிய தன்னுடைய இறப்புக்கு பின் உயிர்ப்புக்கு பின் உங்களோட நான் தான் உயிருள்ளவராக பிரசன்னமாக இருக்க போகிறேன். அதான் இந்த திருப்பலியெல்லாம் இல்லையா. இந்த நற்கருணை பிரசன்னத்தை பற்றி பெருசா நிறைய பேசிட்டார் இயேசு. பேசி முடிஞ்ச உடனே எப்படி ஆரம்பிக்குது இன்னைக்கு நற்செய்தி, அப்பா இதெல்லாம் நம்மளாலாம் தாங்க முடியாதியா. பல நேரத்தில் கோயிலில் பிரசங்கம் வைக்கிறப்பயே 4 பேர் ஏற்றி வெளியில் போகிறோம். தாங்களையே ரொம்ப நேரம் பேசுகிறாரு, அல்லது போர் அடிக்குது, அல்லது இது கொஞ்சம் நமக்கு ஒத்து வராதாட்டுக்குது, இது என்ன நமக்கு சொல்கிற மாதிரியே இருக்குது, நம்ம ஜாலியாக இருக்கலாம்னு பார்த்தா நம்ம விருப்பப்படாதுன்னு பார்த்தா இது என்னமோ இருக்கு, ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. பல நேரத்தில் பிடிக்காது. நிறைய பேர் போயிட்டாங்க. they chose by themselves. தாங்களே முடிவெடுத்து தவறான வழியை தேர்ந்தெடுத்தார்கள். இயேசுவை விட்டு விலகினார்கள். ஒண்ணுங்க, இயேசு பாருங்க, விலகினவர்களை பற்றி அவர் கேள்வி கேட்கவில்லை. தன் உடன் இருந்த சீடர்களை பார்த்து கேட்கிறார், அப்புறம் நீங்க எப்படி? அவர் என்ன செஞ்சிருக்கலாம்? நான் தான் உனக்கு சோறு போட்டிருக்கிறேன், நான் தான் உனக்கு எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறேன், என் கூடயே தான் இருக்கணும், அவங்க போயிட்டு போறானுங்க. நீ முடிவு பண்ணுப்பா. அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, நீ என்ன முடிவு பண்ண போற? அன்புள்ளங்கள், இந்த முடிவெடுத்தல், டெசிஷன் மேக்கிங், டிசர்னிங், டெசிஷன் மேக்கிங், இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். தேர்ந்து தெளிந்து அதை சரியானதை முடிவெடுத்தல், இதுக்கு தூய ஆவியானவர் துணை புரிகிறார். அதான் இன்னைக்கு நற்செய்தி. வாழ்வு தருவது தூய ஆவியே. இந்த தூய ஆவியானவர் எங்கிருந்து வருகிறார்? இறை வார்த்தையிலே தூய ஆவியானவர் இருக்கிறார்னு வருது. அப்ப வார்த்தையும் ஆவியானவரும். அப்ப என்ன, நம்ம ஒரு பக்கம் விவிலியம் வாசிக்கணும். நம்ம வாழ்க்கைக்கு ஏதாவது தேர்ந்தெடுக்கணும்னா பைபிள் போதும். ஏதாவது ஒரு குழப்பத்தில் இருக்கீங்களா, ஜஸ்ட் ப்ரே பண்ணி ஒரு 5 நிமிஷம் ப்ரே பண்ணிட்டு நீங்க விவிலியத்தை எடுங்க, கடவுள் பேசுவார். அல்லது இறை மனிதர்கள் வழியாக இறை வார்த்தை பேசப்படும். தூய ஆவியின் தூண்டுதலால் நமக்கு உணர்த்தப்படும் எதை சூஸ் பண்ணணும்னு. அன்புள்ளங்களே, இன்னைக்கு நம்ம ஒரு முடிவெடுப்போம். இனிமே என் லைஃப்ல சின்ன விஷயத்திலேருந்து பெரிய விஷயம் வர எதை நான் தேர்ந்தெடுக்கணும்னாலும், எதை முடிவெடுக்கணும்னாலும், நான் தூய ஆவியானவரை நினைத்து இறை வார்த்தையை வாசித்து கடவுள் விருப்பத்தை நான் தேர்ந்தெடுப்பேன். அதான் சொல்லுவாங்க, ரொம்ப சிம்பிள் ப்ரேயர், வெரி பவர்ஃபுல் ப்ரேயர், கம் ஹோலி ஸ்பிரிட். நல்லா சின்ன சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வர அது சொல்லி தான் ஆரம்பிப்பேன். இப்போ பூசை வைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கம் ஹோலி ஸ்பிரிட், இப்போ பிரசங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கம் ஹோலி ஸ்பிரிட், தூயாவியே வாரும், யூ வில் டேக் அப். அவர் பார்த்துக்குவார், பைலட் அவரு. நம்ம வண்டி ஓட்டணும்னு நினைக்கக்கூடாது. நம்ம ரிலாக்ஸாக படுத்து தூங்கலாம் பக்கத்தாலங்கிறாரு. நம்ம என்னமோ நம்மளே எல்லாம் செய்யணும்னு நினைக்கிறோம். இல்லை. ஆகவே அன்புள்ளங்களே, இன்னைக்கு இந்த சூஸிங், தேர்ந்தெடுத்தலை பற்றி கொஞ்சம் யோசிச்சு, நான் எதை தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறேன், யாருடைய விஷயத்தை தேர்ந்தெடுக்கிறேன், எனக்கு என் கடவுள் யார், முடிவு பண்ணணும். பாருங்க, அந்த மக்கள், யோசுவா முடிவெடுத்துட்டார், நானும் என் குடும்பத்தினரும் ஆண்டவருக்கு ஊழியம் புரிவோம். உடனே கூட இருந்த மக்கள்லாம் என்ன செய்யறாங்க பாருங்க, ஆமாமா நாங்க மட்டும் என்ன, எங்க இனத்தையே எங்களுடைய மூதாதையர்களே வழி நடத்தியது யாவே கடவுள் தானே, இவரை விட்டுவிட்டு நாங்க வெளியில போவோமா? 1000 கஷ்டங்கள் நடுவில் இருந்தாலும் துன்பத்தின் மத்தியிலே என் தெய்வம் என்னோடு உடன் இருந்தார், என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் இருக்கிறார், இவரைத்தான் நாங்கள் தேர்ந்தெடுப்போம் என்று நாங்களும் ஆண்டவருக்கே ஊழியம் புரிவோம்.
பிரைஸ் எல்லாம். அன்புலங்களே, இன்னைக்கு நற்செய்தி வாசகங்கள் எல்லாமே தேர்ந்தெடுக்க அழைக்கிறது. இதில் பியூட்டிஃபுல்லானது 2வது வாசகம், கணவன் மனைவி குடும்பத்தை பற்றி வருது. அது ஒரு மிகப்பெரிய தேர்ந்தெடுத்தல் தானே. லைஃப்பில் சூஸிங் த பார்ட்னர், சரியான நபரை நம்ம தேர்ந்தெடுக்கணும். இதில் நிறையா பேர் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா, தன் விருப்பம் போல தேர்ந்தெடுக்க விரும்புகிறாங்க. சரி, அது ஒரு விதத்தில் நம்ம கலாச்சாரத்தில் சொல்கிறோம்ல, பையன் பொண்ணு தானாக விரும்பி அன்பு செய்து கல்யாணம் பண்ணுறது. இன்னொரு பக்கம் பெற்றோர்கள் பார்த்து வைக்கிறது. ஏதாக இருந்தாலும் சரி, ஆனால் கடவுள் எனக்கு இவரை தந்திருக்கிறாரா, இந்த ஒரு கேள்வியை மட்டும் கேட்க சொல்லுது திருச்சபை. இந்த கேள்வியோடு நான் அன்பு செய்யணும் அல்லது விரும்பணும். விரும்பிக்கிட்டு இருக்கிறப்பே கண்டுபிடிக்கணும், இது கடவுள் விருப்பமா நானா விரும்புகிறேன்னா. அவ்வளோதாங்க. நான் யூத் டைரக்டராக இருக்கிறப்ப பிள்ளைங்களுக்கு நான் சொல்லிட்டு இருந்தது அதுதான். ஒரு மெச்சூர்டு ஏஜ், ஒரு 23 வயசுக்கு மேலெல்லாம் ஒரு மெச்சூர்டு ஏஜுங்கிறாங்க. அப்போ நீ ஒரு வேலையில் இருக்கிறப்ப நீயா தேர்ந்தெடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் பெற்றோர்கள் வழியாகவும் கடவுள் உணர்த்துவார். இது எல்லாமே இருக்குது. ஆனால் தேர்ந்தெடுக்கிற பொழுது கடவுள் விருப்பம் இதுவா, அப்படி தேர்ந்தெடுத்துட்டோம்னா என்ன ஆகிடும், அந்த கணவன் அந்த மனைவி கடவுளால் கொடுக்கப்பட்டவர் என்றால் நீங்கள் இனி இருவர் அல்ல ஒருவர். அப்படின்னா முழுக்க முழுக்க ஒன்றிணைந்த ஒரு அற்புதமான வாழ்க்கை வரும். இதுதான் கடைசியில் ரொம்ப அற்புதமாக முடியுது. இனி தாய் தந்தையை விட்டுவிட்டு தம் மனைவியுடன் ஒன்றித்திருப்பார், இருவரும் ஒரே உடலாக இருப்பார். இது ஒரு கான்செப்டே ஒரு டிஃப்ரெண்டாக இருக்குல்ல. ரெண்டு பேர் 2 உடல், ஆனால் எப்படி ஒரு உடல் ஆகும்? கடவுள் 3ஆம் ஆளாக இருக்கிறார், அவர் ஒன்றிணைக்கிறார். இதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. 1 கொரிந்தியர் 7:14 சும்மா அப்படி படித்து பாருங்கள். கணவன் மனைவியினுடைய உறவினுடைய உச்சம் எந்த அளவுக்குங்கிறதுனா, இப்போ சாமியாருங்க சிஸ்டருங்க, நாங்கள் மீட்பு பெறணும்னா நான் நல்ல குருவாக இருக்கணும், நான் கடவுள் விருப்ப பிரகாரம் இருக்கணும், கடவுளுடைய அருள் எனக்கு வேணும். கணவன் மனைவி இனி இருவர் அல்ல ஒருவர்ன்ட்டார்ல, மீட்பு கூட புனித பவுல் சொல்றார், கணவரை பார்த்து மனைவியை பார்த்து, சகோதரியே உன்னுடைய நல்ல நம்பிக்கை வாழ்க்கையால் உன் கணவர் மீட்பு பெறலாம். அப்பா, எங்க போய் வைக்கிறாரு பாருங்க மீட்பு. அதுதான் நம்ம வாழ்க்கையினுடைய பரிசு. அதுவே கணவன் மனைவி நீ இனிமே 2 இல்லை 1ன்னா, அப்ப கணவனால், நல்ல கணவனால் தவறான அல்லது நம்பிக்கை இழந்திருக்கிற மனைவிக்கு கூட மீட்பு கிடைக்கும். ஏன்னா இவருடைய நம்பிக்கை, நல்ல மனைவியினுடைய நம்பிக்கையால் கணவருக்கு கூட மீட்பு கிடைக்கும். அப்படின்னா என்ன, இங்கதான் முழுமை ஆண்டவரோடு இணையும் பொழுது ஆண்டவர் இந்த திருமணத்தை ஆசீர்வதிக்கிறார். அன்புள்ளங்களே, இதை நம்ம இன்னைக்கு வாழ்க்கையில யோசிச்சு பார்ப்போம். குடும்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம் உங்களுடைய குடும்ப அழைப்பு எவ்வளவு பரிசுத்தமானது, எப்படி கணவன் மனைவி நிறைய பிரச்சனை இருக்கும், கஷ்ட நஷ்டம் இருக்கும், ஆனால் அதை தாண்டி ஆண்டவரோடு இருக்கும் பொழுது நான் நம்பிக்கை இழக்காமல் இருந்தால் என் கணவர் சரியாயிடுவார், உங்கள் ஜபத்தால் உன் மனைவி குணமாவார். இதை நம்பி ஒரு அற்புதமான குடும்ப வாழ்க்கையை நம்ம வாழ்கிறதுக்கு முயற்சி செய்யணும். ஆகவே இன்னைக்கு குழந்தையிலிருந்து பெரியவங்க வரை எல்லாருக்குமான அற்புதமான செய்தி, வாழ்க்கையில் சரியானதை தேர்ந்தெடுப்போம், ஆண்டவரை தேர்ந்தெடுப்போம். சூஸ் ஜீசஸ். எப்பொழுதும் இயேசுவை உங்கள் வாழ்க்கையில் தேர்ந்தெடுத்துக்கிட்டு தூய ஆவியானவருடைய துணையோட ஒவ்வொரு நாளும் பயணம் செய்தால், அது குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, துறவற வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, இளமை வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, குழந்தை பருவ வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோடு இருக்கும். அதை தான் பதிலுரை பாடலை அழகாக பாடணும். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். வாங்க தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில் கடவுளை சுவைத்து கொண்டே, இனிமையான நல்லவரான வல்லவரான கடவுளை நம்ம வாழ்க்கையில் அனுபவித்து கொண்டே நாம் வாழ்வோம். மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையா இறைமகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். காத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி
ஏற்றிக்கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நொறுங்கிய உள்ளத்தோடு தன்னை பார்த்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய ஆசீர்வாதத்தை தருகிறவர் தெய்வம். நம்முடைய தேவைகளை எல்லாம் இப்பொழுது நம்பிக்கையோடு ஆண்டவரிடம் எழுப்புவோம். அன்பு தந்தையே இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவியர் மற்றும் பொதுநிலையினர் அனைவரையும் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் தங்கள் பணியின் மேன்மையை உணர்ந்து உழைத்திடவும், தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை நம்பிக்கையிலும் இறை ஞானத்திலும் வழிநடத்தவும் அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வளிக்கும் வல்லலே இறைவா, எம் நாட்டு தலைவர்களை பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் மக்களின் நலன்களை முன்னிலைப்படுத்தி வாழவும், அவர்களின் நல்வாழ்விற்காக தங்களை அர்ப்பணித்து வாழக்கூடிய தாராள உள்ளத்தையும் இறை ஞானத்தையும் அவர்களுக்கு தந்தரல வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். நன்மைகளின் நாயகனே இறைவா, எங்கள் அனுதின வாழ்வில் நீர் எங்களுக்கு செய்து வரும் நல்ல செயல்களுக்காக உமக்கு நன்றி கூறி மகிழ்கின்றோம். நீர் ஒருவரே உண்மையான கடவுள் என்பதை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு உமது அன்பை சுவைத்து வாழவும், உமது பணியை ஆர்வத்தோடு செய்திடவும் அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். அமைதியின் தெய்வமே இறைவா, அமைதி இழந்து தவித்துக் கொண்டிருக்கும் இந்த உலகத்திற்காக உம்மிடம் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். உலகில் நிலவும் அனைத்து வன்முறைகளும் கலவரங்களும் நீங்கி அமைதியின் பாதையில் மக்கள் பயணித்திடவும், அனைவரும் மன நிம்மதியுடன் வாழ்ந்திடவும் அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆற்றலின் தேவனே இறைவா, மாதா தொலைக்காட்சி என்னும் ஊடகம் வழியாக இல்லம் தோறும் இறையாட்சியை கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கும் ஆயர்கள், அருட்பணியாளர்கள், இருபால் துறவியர், இறைமக்கள், நன்கொடையாளர்கள், ஜெப வீரர்கள் அனைவருக்காகவும் உம்மிடம் சிறப்பாக ஜெபிக்கிறோம். இவர்கள் அனைவரும் இறை வார்த்தையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அதனை நாளும் வாசித்து வாழ்வாக்கவும், அதன் வழியாக உமது இறையரசை கட்டி எழுப்பிடவும் அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். நொறுங்குண்ட இதயங்களை உற்று நோக்குகிற இறைவா, நம்பிக்கையோடு பரிவிரக்கத்தோடு நாங்கள் ஏறெடுத்துள்ள இந்த விண்ணப்பங்களை எல்லாம் எங்களுக்கு நல்லதென்றால் நீர்தாமே தந்தருள்வீராக. எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். வாழ்வை பலியாய் மாற்ற வந்தேன், என்னையே ஏற்றிடுவார். முழு மனதுடனே கையளிக்கின்றேன்,
காணிக்கை ஏற்றிடுவாய். வாழ்வை பலியாய் மாற்ற வந்தேன், என்னையே ஏற்றிடுவாய். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்கை ஏற்றிடுவாய். கோதுமை மணியும் திராட்சை கனியும் புது ஒரு பெறுவது போல். கோதுமை மணியும் திராட்சை கனியும் புது ஒரு பெறுவது போல். அன்பும் அமைதியும் நீதியுமே மனிதனில் மலர்ந்திட உயிர் தருவாய். அன்பும் அமைதியும் நீதியுமே மனிதனில் மலர்ந்திட உயிர் தருவாய். வாழ்வை பலியாய் மாற்ற வந்தேன், என்னையே ஏற்றிடுவாய். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்கை ஏற்றிடுவாய். அன்புள்ளங்களே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக்கொடுக்கின்ற இந்த திருப்பலி ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒரு முறை ஒப்புக்கொடுக்கப்பட்ட ஒரே பலியினால் உமக்கென மக்களை சொந்தமாக்கிக் கொண்டீரே. உமது திரு அவையில் ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகளை எங்களுக்கு கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எல்லா இடத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் நீர் எங்களுக்கு மீட்பரை அனுப்பும் அளவுக்கு உலகின் மீது பரிவன்பு கொண்டீர். அவர் பாவம் தவிர மற்ற அனைத்திலும் எங்களைப் போல இருக்க திருவுளம் கொண்டீர். இவ்வாறு நீர் உம் திருமகனிடம் செலுத்திய அன்பை எங்கள் மீதும் செலுத்தினீர். இவ்வாறு நாங்கள் கீழ்ப்படையாமையால் பாவம் செய்து இழந்த உம்முடைய கொடைகளை கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலால் மீட்டு எங்களுக்கு அருளினீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர்கள் புனிதர்களோடு நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுதி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு சீடரிடம் அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர் என உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அன்பு திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் அன்பு பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவர் அன்பு கணவர் புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென், ஆமென், ஆமென்.
அன்புள்ளங்களே, இயேசுவே கடவுள், ஆனால் முழு மனிதனாக வாழ்ந்த பொழுது அந்த மனிதத்துக்குரிய பல்வேறு சவால்கள், டெசிஷன் மேக்கிங், தேர்ந்தெடுத்தல், எதை தேர்ந்தெடுக்கிறது. அவர் சிலுவை சுமக்கிறதுக்கு முன்னாடி அவரே இந்த துன்பகாலம் என்னை விட்டு அகலாதா, பாருங்கள் எவ்வளோ ப்ராக்டிக்கலாக மனித உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் அடக்கி இருக்கிற ஒரு மனிதனாக ஒரு துன்பத்தை தாங்கிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி, ஒரு பெரிய ஒரு போராட்டம், சாய்ஸ். அங்கே சிலுவையை எடுத்துக்கலாமா வேணாமா, என் விருப்பம் அல்ல உம் விருப்பப்படியே நடக்கட்டும் என்று ஏற்றுக்கொண்டார்ல. மாதாவும் அப்படிதானே. ஸோ நீங்களும் நானும் நாம் எல்லாருமே ஒவ்வொரு நொடியும் ஆண்டவருடைய விருப்பத்தை தேர்ந்தெடுக்க வரம் கேட்டு தந்தையானவரை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உண்மையான இயேசுவின் அன்பை அமைதியாக சமாதானமாக பருவோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த திருவிருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் இரத்தமும் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பரகோடி கீதம் உருவாகுதே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே.
கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கிறார். கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கிறார். உன்னை எண்ணாத என்னை என்னாலும் என்னை மண் மீது வாழ வழி செய்கிறார். நான் மண் மீது வாழ வழி செய்கிறார். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. நன்றியோடு மன்றாடுவோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின் விருந்து எங்களுக்கு முழுமையான நலம் தரும் மருந்தாக செயல்படுவதற்கு நன்றி கூறுகின்றோம். அதனால் நாங்கள் உமது இரக்கத்தில் முழுமையாக நிலை பெற்றிருந்து அனைத்திலும் உமக்கு உகந்தவர்களாக உமது விருப்பத்தை மட்டுமே தேர்ந்தெடுத்து வாழ அருள் புரியும். எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அன்பிலே, அன்னையின் அரவணைப்பிலே, புனிதர்களுடைய பாதுகாப்பிலே மனமகிழ்ச்சியோடு நல்லதையே தேர்ந்தெடுத்து வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. உன் நாமம் ஓதிடல் தினமே அனைவரும் மகிழ்வோமே. இனிய உன் நாமம் ஓதிடல் தினமே அனைவரும் மகிழ்வோமே. தாயினும் மேலாம் தாயுமே நீயே தமியோ திரவியமே. தாயினும் மேலாம் தாயுமே நீயே தமியோ திரவியமே. அன்பிதே அன்பிதே மாதா தன்னலமே அற்ற மாதா. அன்பிதே அன்பிதே மாதா தன்னலமே அற்ற மாதா. தாயினும் மேலாம் தாயுமே நீயே தமியோ திரவியமே. தாயினும் மேலாம் தாயுமே நீயே தமியோ திரவியமே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.